கண்ணியமானவர்களே, பலஸ்தீன் எப்படிப்பட்ட இடம், துஆ செய்யப்பட்ட இடம். அர்லுல் மஹ்ஷர், மஹ்ஷருடைய பூமி அங்கதான், மஹ்ஷருடைய பூமி அங்கதான். இஸ்லாமியர்களுடைய முதலாவது கிப்லா அது. அதேபோல் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவதும் அங்கதான், மிஅராஜுடைய அற்புதம் நடந்ததும் அங்கதான், எல்லா நபிமார்களுடைய கால் பாதங்களும் பற்றிருக்கக்கூடிய இடமும் அங்கதான். இவ்வளவு ஒரு பூர்வீகமான இடம். حمدا لمن خلق الإنسان والجنان وعلمه البيان وصلاة وسلاما على نور الأنبار وسر الأسرار وسيد السادات ورحمة للعالمين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأحبابه أجمعين. இனிதுக்குரிய அல்லாஹ்வின் அன்பார்ந்த அடியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் முஸ்லீம்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் சூரியனையும் சந்திரனையும் மாடுகளையும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக முஃமின்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இந்த இஸ்லாத்துக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் எதிரிகளாக இந்த முஸ்லிம்களுக்கு பலவிதமான மோசங்களையும் சதித்திட்டங்களையும் தீட்டக்கூடியவர்களும் முஸ்லிம்களுக்கான எதிரிகளும் பல்லாயிரக்கணக்காக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயம். இன்றைக்கு உலகத்தில் மிகவும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய சதித்திட்டங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல முஸ்லிம்களுக்கான விரோதி அடையாளப்படுத்தி சொல்லும் பொழுது லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், இந்த உலகத்தில் ஈமானுடையவர்களுக்கு முஃமின்களுக்கு மனித சமுதாயத்தில் மிகவும் மோசமான விரோதிகளாக நீங்கள் யூதர்களை கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இந்த யூதர்களை அடையாளப்படுத்துகிறான். எப்படி யூதர்களை கண்டுகொள்வீர்கள்? ஈமானுடையவர்களுக்கு மனித இனத்திலே மிகவும் மோசமான விரோதிகள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரன் மகன் என்று சொன்னார்கள். யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இவங்க எல்லோரும் வேதக்காரர்கள், ஆரம்பத்தில் வந்த வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், பின்னால் இஸ்லாத்தை மறுத்தவர்கள், குர்ஆனை பொய்ப்பித்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஏற்காதவர்கள், இஸ்லாத்தை விட்டும் தூரமானவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள். இதனாலதான் இவங்களோட சரித்திர புத்தகங்களை நாங்கள் எடுத்து பார்த்தா எங்களுடைய நபிமார்களுடைய வருகைகள் அவர்களுடைய புத்தகங்கள் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில இருட்டடிப்புகள் மாற்றங்கள் செய்திருந்தாலும் அந்த நபிமார்கள் வந்ததாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடம் என்று குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் டேவிட் என்று குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆபிரகாம் என்று, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மோசஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாலமன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேரி. இப்படி எங்களுடைய நபிமார்களை அவர்களுடைய புத்தகங்களில் அவர்கள் அந்த அழைக்கக்கூடிய பெயர்களை வைத்து அவர்கள் வந்ததாக நம்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த யூதர்கள் அல்லாஹ் கடும் விரோதிகள் என்று குர்ஆன் எங்களுக்கு அழகான முறையில் எந்த சந்தேகமும் இல்லாம தெளிவாக சொல்லி தந்துட்டான். கண்ணியமானவர்களே, யார் இந்த யூதர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று சரித்திரம் எழுதுகிறது. கண்ணியமானவர்களே, நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள், நம்பிக்கை மோசம் செய்யக்கூடியவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், அநியாயமானவர்கள், அநீதத்துக்கென்றே பிறந்தவர்கள். இவர்களுடைய அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில் இவர்கள் நயவஞ்சகர்கள், நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளம் என்று இந்த யூதர்களை சரித்திர ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்? இந்த யூதர்கள் பச்சை துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள். எல்லா சரித்திரங்களை புரட்டி பார்த்தாலும் அது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய
காலத்தில யூதர்கள் இருந்தார்கள். மதீனாவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவுடைய ஓர பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் பனு நலீர், பனு குரைலா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள். இஸ்லாத்தோட நல்ல முறையில் இருப்பாங்க, முஸ்லிம்களோட ஒற்றுமையாக சேர்ந்து நடப்பதை போல இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இஸ்லாமியர்களோட வியாபாரம் செய்வாங்க, கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க, நல்லவர்களை போல இருப்பார்கள். ஆனால் உள்ளால குழி வெட்டுவார்கள். எப்படி செய்தார்கள்? அங்க மக்காவுக்கு போவாங்க, அபூ சுஃபியான் போன்றவர்கள் குறைஷிகளை தூண்டுவார்கள். நீங்க ஏன் இந்த முஸ்லிம்களை விட்டு வச்சிருக்கிறீங்க? நீங்க பெரும்பான்மையினர்கள், இவங்களை விட்டா இவங்க திரும்ப மக்காவுக்குள்ளும் வருவார்கள், இவர்கள் அழித்து போடுங்கள், அதுக்கான எல்லா உதவிகளையும் நாம் அங்கிருந்து உங்களுக்கு செய்கிறோம் என்று நயவஞ்சகத்தனமாக உள்ளால் வேலை செய்தவர்கள் இந்த பனு நலீர், பனு குரைலா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள், யூதர்கள். இதனுடைய விளைவுலதான் ஹிஜ்ரி 5 ஹந்தக் யுத்தம் நடக்குது. அஹ்ஸாப் யுத்தம், அஹல் யுத்தம் என்று சொல்லப்படும். அஹல் என்று சொன்னா பள்ளம் தோண்டுவது, குழி தோண்டுவது. இந்த யுத்தத்துக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர்கள் தான் நான் சொன்ன அந்த 2 கூட்டத்தினர்கள், யூதர்கள். இவங்க போய் தூண்டின தூண்டுதலால தான் அபூ சுஃபியானுடைய 3000 பேர் கொண்ட பெரும் படை திடீரென யுத்தத்துக்காக தயாரானது. சஹாபாக்கள் கடுமையான வறுமையில, கடுமையான கஷ்டத்தில, செய்யறதுக்கு ஒரு திட்டமும் இல்ல. இந்த நேரத்தில் 3000 சுச்சம் பேர்கள் சஹாபாக்கள் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாலும் வெறும் 1000 பேர்கள் தான். 2000 பேர்கள் அங்க கூட யுத்தத்துக்கு வருகிறார்கள். என்ன செய்யறது? யூதர்கள் இப்படி நடந்து கொண்டார்களே என்று திட்டம் போடப்படுகிறது. இந்த நேரத்தில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எங்கட நாட்டு வழக்கம் ஒன்று இருக்கும், அகலி குழி தோன்றது. எல்லா பக்கத்திலையும் அந்நியவர்கள் காபிர்கள் வராம இருக்க அந்த விரோதிகளுக்காக நாங்க குழிகளை தோண்டி அந்த குழிக்குள்ளால நாங்க அந்த முள்ளுகள் இந்த மாதிரி அவர்கள் வர முடியாத அளவுக்கு நாங்க அந்த குழிகளை தோண்டி வைப்பது. இப்படி அவர்களை தடுத்து அவர்களோடு சண்டை பிடிக்கணும். இந்த மஷூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப சஹாபாக்கள் கடுமையான பசியில, கடுமையான கஷ்டத்தில இந்த குழிகளை தோண்ட ஆரம்பித்தார்கள். நிறைய அற்புதங்களும் படிப்பினைகளும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் இந்த ஹந்தக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அஹ்ஸாப் யுத்தம், அஹல் யுத்தம். கண்ணியமானவர்களே, அஹ்ஸாப் என்றா எல்லாருக்கும் தெரியும், அரபு படித்தவர்களுக்கு கூட்டுப்படைகள். அந்த காபிர்கள் பல கூட்டுப்படைகளை வைத்து முஸ்லிம்களோடு சண்டை பிடிக்க வந்தார்கள். கண்ணியமானவர்களே, குழிகள் தோண்டினாங்க சஹாபாக்கள். எங்கட நாட்டு மண்ணை போல இல்ல, அந்த கடுமையான வெயிலில, கடுமையான பசியில சஹாபாக்கள் அந்த யூதர்களுடைய கடும் கோபத்தோட இப்படி ஒரு யுத்தத்தை ஏற்பாடு செய்து விட்டார்களே என்று குழிகளை தோண்ட ஆரம்பித்தார்கள். ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது, சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? குழிகள் தோண்டும் பொழுது கவிதைகளை படிப்பாங்களாம். நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாம் எல்லோரும் பைஅத் செய்திருக்கிறோம். அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, எக்காலமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாங்கள் யுத்தம் செய்வோம், பின்வாங்க மாட்டோம், மௌத் வரையில் ஜிஹாது செய்வோம் என்று அந்த சஹாபாக்கள் பாடிக்கொள்வார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க, லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆখিরা ஃபஅக்ரிமில் அன்சார் வல் முஹாஜிரா. யா அல்லாஹ், சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், அந்த மறுமையுடைய வாழ்க்கையை தவிர உண்மையான ஒரு வாழ்க்கை கிடையாது. யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளை, முஹாஜிரின்களை நீ சங்கைப்படுத்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக. இந்த யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு கடுமையான வறுமை, கடுமையான கஷ்டம். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து சொல்வாங்க, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, வபத்னுஹு மஅசூபும் பிஹஜர், கல்லுகளை கொண்டு வயிற்றிலே கட்டிக்கொண்டு. ஏன்? பசி, அந்த அளவுக்கு பசியுடைய கட்டம், வயிற்றிலே கல்லுகளை கட்டி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களால தாங்க முடியாது, நாங்க வயிற்றில கல்லுகளை கட்டி கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வயித்தை காட்டுவார்கள். இங்க பாருங்க, நீங்க ஒரு கல்லப்பா, என்ற வயித்தை பாருங்க, 2 கல்லுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கவலை வந்துட்டு அனுமதி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வாரேன். அனுமதி கிடைச்சது. வீட்டுக்கு போய் மனைவி விட்ட கேட்டாங்க, இப்படி ஒரு நிலைமை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில அவதிப்படுகிறார்கள், வீட்டுல என்ன இருக்குது? மனைவி சொன்னா, காலத் இந்தி ஷஈரு வ அனாக், என்கிட்ட கொஞ்சம் தொலிக்கோதுமை, அதே போல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வீட்டுல இருக்குது. இதை இவர் அறுக்கிறார். அந்த சஹாபி அறுத்து சமைக்க சொல்லிட்டு ரொட்டியையும் தயார்படுத்த சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராரு. வரக்கூடிய நேரத்துல மனைவி சொல்லி அனுப்பினாங்க, இங்க பாருங்க உங்களோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னுக்கு என்ன கேவலப்படுத்திடாதீங்க. இந்த சாப்பாடு அவர்களோட இன்னும் 2 அல்லது 3 பேருக்கு போதுமானது. அவ்வளோ பேர் தான் நீங்க வரணும், எல்லாருக்குமான சாப்பாடு கிடையாது சொல்லி அனுப்பினாங்க. இப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யா ரசூலல்லாஹ் இதுதான் நிலைமை, உங்களோட ஒரு 2 பேர்களை கூட்டிக் கொண்டு வாங்க, நீங்க பசியில் இருக்கிறது எங்களால பார்த்து கொண்டிருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதுவும் ஒரு அற்புதம். இந்த யுத்தத்துல எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க. வாங்க அன்சாரிகளே, முஹாஜிரங்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறாரு, வாங்க நாங்க அந்த விருந்துல போய் கலந்து கொள்வோம். எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டார்கள். இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பயம் எடுத்துட்டு, யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு பேர்கள், கிட்டத்தட்ட 1000 பேர்கள், இவங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்க போதாதே யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவசரமாக வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் உங்களோட மனைவிட்ட சொல்லுங்க, கொலைத்த மாவை அப்படியே வைக்க சொல்லுங்க, அடுப்புல இருக்கிற சட்டியை இறக்க வேணாம் என்று சொல்லுங்க. சொல்லிட்டு பின்னால சஹாபாக்கள் எல்லோரும் போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக போய் என்ன செய்தார்கள்? ஹதீஸிலே வருகிறது, ஃபபஸக அந்த கொலைத்த அந்த ரொட்டி மாவை எடுத்தார்கள், எடுத்து ஊதினார்கள், உமிழ் நீரை தூவினார்கள், அதிலே பரக்கத்து இருக்கிறது. அதுக்கு பின்னால சட்டியையும் அவ்வாறு செய்தார்கள். சொன்னார்கள், சட்டியை இறக்க வேண்டாம், ரொட்டியை சமைத்துக் கொண்டே இருங்கள், நீங்க பங்கு வைத்துக் கொண்டே இருங்க. கிட்டத்தட்ட வந்த 1000 சொச்சம் சஹாபாக்கள் வயிறார போதும் போதும் என்று சாப்பிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் அற்புதங்கள். யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில், யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களை எல்லாரையும் ஒரு கோட்டைக்குள்ளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. யுத்தம் நடக்குது. அந்த பெண்களுக்கு பொறுப்பாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்ப கோட்டைக்குள்ளால சண்டை பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த காபிர்கள்ல ஒரு சிலர் கோட்டைக்குள்ள வருவதற்கு முற்படுகிறார். அதுல ஒருத்தன் கோட்டைக்கு மேல ஏறுகிறான். இந்த நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பார்த்து சொன்னாங்க, உள்ளால ஒரு காபிர் வருகிறான், அவனோட சண்டை பிடிச்சி அவனை எப்படியாவது நிப்பாட்டுங்க. உள்ள இருக்கிறது எல்லாமே பெண்கள், பெண்களுடைய வீரத்தை பாருங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு மெலிந்த சாதாரணமானவன், என்ன உங்களை பார்த்துக்கொள்ள சொல்லி போடப்பட்டது உங்களுடைய தேவைகளுக்காக, சண்டை பிடிக்கவல்ல. என்னால எப்படி இந்த காபிர்களோட சண்டை பிடிக்க முடியும்? இப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றையும் யோசிக்கல. இஸ்லாமிய சஹாபாக்களுடைய வீரங்கள் எங்க எல்லோருக்கும் படிப்பினை. வந்த காபிரை பிடிச்சு இழுத்து போட்டாங்க. வந்த காபிரை உள்ள இழுத்து அவருடைய கழுத்தை துண்டாக்கி, அவனுடைய கழுத்தை வேறையாக்கி அதை கோட்டை வாசலுக்கு பின்னால எறிந்தார்கள். வந்த காபிர்கள் எல்லோரும் பின்வாங்கிட்டாங்க. பார்த்தாங்க, உள்ள பெண்கள் மாத்திரம் அல்ல, உள்ள நிறைய ஆண்களையும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் போல, உள்ள போனா நாங்க மாட்டிக்கொள்வோம் என்று வந்த எல்லா காபிர்களும் திரும்பி சென்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த யுத்தத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக தாக்கப்பட்டார்கள். கடுமையாக தாக்கப்பட்டார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இந்த அநியாயம் செய்த இந்த யூதர்கள், அதே போன்ற இந்த காபிர்கள் யாரையும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம், மன்னிக்க வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தத்திலே தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக இஹ்தஸல் அர்ஸ் லிமௌத் சஅத் இப்னு முஆத். ஹதீஸில் எப்படி பதிவாகிக்குது, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸா செய்திக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவுக்கு 70,000 மலாயிக்காமார்கள் கலந்து கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த யுத்தத்திலே தான் சஹாபாக்கள் கண்டு கொண்டார்கள் இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த யூதர்கள் எவ்வளவு நயவஞ்சகத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் திட்டத் தெளிவாக கண்டு கொண்டார்கள். யார் இந்த யூதர்கள்? யார் இந்த யூதர்கள்? கண்ணியமானவர்களே, இந்த யூதர்களுக்கு பனு இஸ்ராயீல் என்று சொல்லப்படும். பனு இஸ்ராயீல், இஸ்ராயீலுடைய பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ராயீல் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், அதிலிருந்து தான் இஸ்ரேல் என்றெல்லாம் வந்திருக்கிறது. இந்த இஸ்ராயீல், பனு இஸ்ராயீலர்கள் ஃபிரௌனுடைய காலத்திலே அடிமைப்படுத்தப்பட்டு வந்தார்கள். அடிமைத்துவம்
ஃபிரௌன் இவர்களுக்கு நிறைய அநியாயங்கள் செய்தான், அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அன ரப்புக்குமுல் அலா, ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன? நான் தான் ரப்பு. நாங்க எப்படி சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்வோமோ அதே போன்று இந்த ஃபிரௌன் இவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான், சாப்பிடும் பொழுது ஃபிரௌனுடைய பெயரை சொல்லி ஒவ்வொருத்தரும் சாப்பிட வேண்டும். அலைஸலி முல்கு மிஸ்ர், மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இருக்குது என்று சொன்னான். நான் தான் ரப்பு என்று சொன்னான். இந்த ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் இந்த ஃபிரௌன் ஒரு கனவு காணுகிறான். இந்த ஃபிரௌன் யார்? இவன் கிபுத்தி வம்சத்தை சார்ந்தவன். பனு இஸ்ராயேலர்களை அடிமைப்படுத்தினான், யூதர்களை. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் ஃபிரௌன் ஒரு கனவு காண்றான். என்ன கனவு? அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ஒரு பெரிய நெருப்பு வருகிறது, மிஸ்ருக்குல ஈஜிப்துக்கு வருகிறது. அந்த நெருப்பு அங்கிருந்த எல்லா கிபுத்தி வம்சத்தையும் அழித்து போடுகிறது. ஆனால் பனு இஸ்ராயேலர்களை ஒன்றுமே செய்யல. ஃபிரௌனுக்கு தூக்கம் வருமா? ஃபிரௌன் உடனடியாக அவனிடம் இருக்கக்கூடிய எல்லா சூனியக்காரர்களையும், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களையும் கூப்பிட்டு விளக்கம் கேட்கிறான். இப்ப எல்லாரும் ஓர்மித்ததாக சொன்னார்கள், அப்படி என்றால் பனு இஸ்ராயேல் உங்களை அழிக்கப் போகிறது. பனு இஸ்ராயேல் ஒரு சிறுவன் பிறக்கப் போகிறான், அவன் உங்களுடைய ஆட்சியையும் உங்களையும் அழிப்பான். ஃபிரௌன் இப்ப என்ன செய்யறது? பெரிய திட்டம். அதுக்கு பின்னால ஃபிரௌன் முடிவெடுக்கிறான், பனு இஸ்ராயேலில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும் இன்று முதல் கொலை செய்ய வேண்டும். இப்ப ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டால் பின்னால எங்களுக்கு அடிமைகளாக வேலை செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள். இப்ப என்ன செய்யறது? ஃபிரௌன் ஒரு கட்டளை போட்டான், 1 வருடம் கொலை செய்வோம், 1 வருடம் விடுவோம். இப்படியான ஒரு திட்டம். கண்ணியமானவர்களே, கொலை செய்யப்படாத விடக்கூடிய வருடத்தில் பிறந்தவர்கள் தான் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். கொலை செய்யக்கூடிய வருடத்தில் பிறந்தவர்கள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இவங்களோட உம்மா இப்ப யோசிக்கிறாங்க, ஃபிரௌன் என்ற புள்ளைய கொண்டுடுவான். அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஹி ஃபஇதா கிஃப்தி ஃபஅல்கிஹி ஃபில் யம் வலா தகாஃபி வலா தஹ்ஸனி இன்னா ராதுஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்சலீன். குர்ஆன் சொல்லுது, நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு வகை அனுப்பினோம். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களோட பிள்ளைக்கு பால் கொடுங்க. உங்களுக்கு அப்படி பயம் இருந்தா இந்த நதியில உங்களோட பிள்ளைய போடுங்க. உங்களோட பிள்ளைய திருப்பி நாங்க உங்கள்கிட்ட அனுப்புவோம், எங்களுடைய வாக்குறுதி. அது மாத்திரம் கிடையாது, உங்களோட பிள்ளையை நாங்க ஒரு ரசூலாக ஆக்குவோம். கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் நடக்குது. அவங்களோட உம்மா நைல் நதியில போட்டாங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா நாயகி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கையிலே சுமந்தார்கள். கொலை செய்ததுக்கு மனம் வரல, நான் ஆசியா நாயகி என்றேன். ஆனா ஃபிரௌனுடைய மனைவி. ஆனா ஏன் ஆசியா நாயகி என்று சொல்லப்படுகிறது? உலகத்தில் தலை சிறந்த 5 பெண்கள், அதிலே ஒருத்தர் தான் ஃபிரௌனுடைய மனைவி, சுவர்க்கத்து பெண்மணி. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இவங்க சொன்னாங்க, இவங்க நாங்களே வளர்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தது ஃபிரௌனுடைய வீட்டில. இவருக்கு பால் கொடுக்கணும், யாராவது செவிலி தாய் ஒன்றை கூப்பிடுங்க. வந்தது மூசா நபியுடைய தாயார். கண்ணியமானவர்களே, மூசா நபி அங்கேயே வளர்கிறார்கள். மூசா நபியுடைய சரித்திரம் நீண்ட சரித்திரம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஒருத்தரை கொலை செய்கிறார், மதியனுக்கு தப்பி ஓடுகிறார், அங்கே திருமணம் முடிக்கிறார், சில வருடங்கள் அங்கிருக்கிறார், திரும்ப மிஸ்ருக்குள்ள வாராங்க. கண்ணியமானவர்களே, மூசா நபி பனு இஸ்ராயேலர்களோட அவர்களை காப்பாற்றினார்கள். பின்னால யூதர்களானவர்கள், இந்த யூத கூட்டம் இவர்களை காப்பாற்றினார்கள். எந்த அளவுக்கு? அவங்க கேட்ட எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. இந்த பனு இஸ்ராயேல் இவர்களுக்கு சுவர்க்கத்துடைய சாப்பாடு கிடைச்சது, சுவர்க்கத்துடைய சாப்பாடு, மண்ணு சல்வா. ஆனா இந்த யூதர்கள், இந்த பனு இஸ்ராயேலர்கள்
என்ன கேட்டாங்க? குர்ஆன் சொல்லுது, எங்களுக்கு சுவர்க்கத்து சாப்பாடு வேண்டாம். மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா, எங்களுக்கு வேணும் கீரை, வெங்காயம், அதே போல பூண்டு, பருப்பு, இந்த மாதிரி கேட்டாங்க. சொர்க்கத்து சாப்பாடு வானா, எங்களுக்கு இதை வாங்கித்தாங்கன்றாங்க. மூசா நபி எது கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொடுத்தார்கள். நிறைய அற்புதங்களை கண்ணால் கண்ட ஒரு கூட்டம் இந்த பனு இஸ்ராயலர்கள். கண்ணியமானவர்களே, கடைசி கட்டத்தில் மூசா நபி அவங்களோட கூட்டத்தை எடுத்துக்கொண்டு ஃபிரௌன்ட்ட இருந்து தப்பி ஓடி வருகிறார்கள். இந்த கட்டத்தில் மூசா நபியும் அவர்களுடைய கூட்டமும் கடலுக்கு முன்னால, இப்ப கூட மூசா நபியுடைய கூட்டம் இந்த பனு இஸ்ராயலர்களுக்கு அல்லாஹ்ட மேல முழுமையா நம்பிக்கை வரல. எவ்வளவு அட்டாட்சிகளை கண்டாங்க, எவ்வளவு அற்புதங்களை மூசா நபி காட்டினாங்க, இன்னும் அல்லாஹ்விடத்துல முழுமையான நம்பிக்கை வரல. என்ன சொன்னாங்க? கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். குர்ஆன் சொல்லுது, மூசா நபியுடைய கூட்டம் சொன்னார்கள், நாங்க அகப்பட்டு கொண்டோம், நாங்க மாட்டிக்கொண்டோம், இனி எங்களால தப்ப முடியாது, உங்களோட அல்லாஹ் எப்படி எங்களை காப்பாற்றுவான்? கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், அசாவ கடல்ல அடிக்குமாறு, அசாவ கடல்லே அடித்தார்கள். ஃபகான குல்லு ஃபிரகின் கத்தூதில் அஸீம். அந்த கடல் பாதைகளை பிளந்து பெரிய மலைகளை போல பாதைகள் திறந்து கொடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே மூசா நபியும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் அங்கிருந்து தப்பினார்கள். ஃபிரௌனுடைய கூட்டம் அங்கே மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்பது சரித்திரம். இதுக்கு பின்னால மூசா நபி அடுத்த கட்டம், பலஸ்தீனை பிடிக்க வேண்டும், பலஸ்தீனுக்காக போராடுவோம், வாங்க யுத்தம் செய்வோம் என்று இந்த யூதர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அதாவது பனு இஸ்ராயலர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? ஃபத்ஹப் அன்த வரபுக ஃபகாத்திலா இன்னா ஹாஉனா காயிதுன். எப்படி நன்றி கெட்டவர்கள், இவ்வளோ எல்லாம் செய்தும் நீங்களும் உங்களோட ரப்பும் போய் சண்டை போடுவீங்க, நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோம். பத்ருல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. 300 லட்சம் பேர் கொண்ட படைதான். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? யா ரசூலுல்லாஹ், மூசா நபியுடைய கூட்டம் பனு இஸ்ராயில் இப்படி சொன்னாங்களே, இந்த மாதிரி நாங்க சொன்னோம் என்று நினைச்சீங்களா? இன்னா மஅகுமா நுகாத்திலூன், நாங்க உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்வோம். ஆனா இந்த பனு இஸ்ராயலர்கள் என்ன சொன்னாங்க? நீங்களும் உங்களோட ரப்பும் போய் சண்டை போடுவீங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சாமரி என்று சொல்லக்கூடியவன் ஒரு காளை மாட்டை செய்து அந்த காளை மாட்டை வணங்க வைத்தான். இந்த பனு இஸ்ராயலர்கள் காளை மாட்டை வணங்கினார்கள். மூசா நபி, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னார்கள். பலஸ்தீனை பிடிக்க முடியல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், பலஸ்தீனுக்குள்ள என்ன அனுப்பி அங்கே என்னுடைய உயிரை கைப்பற்றுமாறு. கண்ணியமானவர்களே, இதே போன்று நடந்தது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பின்னால அவர்களுடைய மாணவன் யூசா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனுக்காக போராடினார்கள், சண்டை பிடித்தார்கள், யுத்தம் செய்தார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது, யூசா பின் நூன் அவரும் ஒரு நபி, சண்டை பிடிக்கிறாரு. மாலை நேரம், சூரியன் மறைய போகுது, வெள்ளிக்கிழமையுடைய நாள், அடுத்த நாள் சனிக்கிழமை. யூதர்கள் யுத்தம் செய்ய வரமாட்டார்கள். எனவே அவர்கள் சூரியனை பார்த்து சொன்னார்கள், அன்தி மஅமூரா வ அன மஅமூர் அல்லாஹ் மஹ்ஃபிஸ்ஹா அலைய. சூரியனே, நீயும் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யக்கூடியவன், நானும் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யக்கூடியவன். யா அல்லாஹ், இந்த சூரியனை கொஞ்சம் நிப்பாட்டி வை, இந்த சூரியனை கொஞ்சம் பிடிச்சி வை, இன்றைக்கு பலஸ்தீனை வெற்றி கொள்ளணும். சண்டை நடக்குது சகோதரர்களே. அங்கே சூரியன் மறையவில்லை, அல்லாஹ் சூரியனை பிடிச்சு வச்சிருக்கிறான். சூரியன் மறையல்ல, காபிர்கள் பார்க்கிறாங்க, இன்னும் இருட்டாகல்ல, சூரியன் மறையது இல்ல. பலஸ்தீனை வெற்றி கொண்டார்கள் யூசா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்.
அதுக்கு பின்னால் பலஸ்தீன் திரும்ப கை மாறுது. அதுக்கு பின்னால் வெற்றி கொண்டவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவருடைய காலம் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய அரசன் இருந்தான். இவனை கொலை செய்ய வேண்டும் என்று, அதாவது ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் சொன்னார், இந்த ஜாலூத்தை யார் கொலை செய்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருவேன், என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருவேன். கண்ணியமானவர்களே, அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சண்டை பிடித்தார்கள், பலஸ்தீனுக்காக போராடினார்கள், அந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடியவனை கொலையும் செய்தார்கள், அந்த மகளை திருமணம் முடித்தார்கள். கண்ணியமானவர்களே, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. இன்றும் அங்கே பலஸ்தீனிலே ஷாமிலே டேவிட் சிட்டி என்று சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரில் அவர்களுடைய நகரம் என்று ஒரு நகரம் இருக்குதாம். கண்ணியமானவர்களே, இதுக்கு பின்னால திரும்ப கை மாறுது. அதுக்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 15 யர்மூக் யுத்தம் நடக்குது ரோமர்களுக்கு எதிராக. இந்த யுத்தத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில யர்மூக் யுத்தம். இங்க பலஸ்தீன் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலே வெற்றி கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனை. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 15 இருந்து ஹிஜ்ரி 492 வரையில பலஸ்தீன் இஸ்லாமியர்களுடைய கையில் இருந்தது. அந்த பலஸ்தீனை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒப்படைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டிய பள்ளியும் அந்த பலஸ்தீனில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் திரும்ப கை மாறுது. கடைசியாக ஹிஜ்ரி 532 பிறக்கிறாங்க ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களை கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது. ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பெயரை கேட்டா எங்களுக்கு எப்படியோ தெரியா, யூதர்கள் நடுங்குவார்கள். ஹிஜ்ரி 583 சிலுவை யுத்தம் நடக்குது. முதலாவது சிலுவை யுத்தம், இரண்டாவது சிலுவை யுத்தம், மூன்றாவது சிலுவை யுத்தம். சிலுவைகளை அணிந்து கொண்டு காபிர்கள் யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தத்திலே ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெற்றி கொண்டார்கள். பலஸ்தீனை வெற்றி கொண்டார்கள். பலஸ்தீனை இஸ்லாமியர்களுடைய கையிலே ஒப்படைத்தார்கள். ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ். இவர்களுக்கு யூதர்கள் வைத்திருக்கிற பெயர் சல்டீன் என்று குறிப்பிடுவார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வீரங்கள் திரும்ப கைமாறுதி. இப்படியே இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கடைசியாக உஸ்மானிய கிலாபத் 1300 வருடம் நடந்த ஆட்சி செய்த ஒரு கிலாபத் இஸ்லாமிய கிலாபத் தான் உஸ்மானிய கிலாபத் என்று சொல்வது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்தார்கள். 2 வருடமும் 3 மாதங்களும். அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருடம் ஆட்சி செய்தார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடம் ஆட்சி செய்தார். அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு 4 வருடமும் 9 மாதங்களும் ஆட்சி செய்தார். அதுக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாதங்கள் ஆட்சி செய்தார். ஆட்சிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருப்பி கொடுத்துட்டார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 12 வருடங்கள். அதுக்கு பின்னால் அவருடைய மகன் யஸீதுடைய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு சொல்ற பனு உமையாக்களுடைய ஆட்சி. அதுக்கு பின்னால அப்பாசிய கிலாபத், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரை ஆட்சி செய்தது. இதுக்கு சொல்ற அப்பாசிய ஆட்சி என்று சொல்லி. அதுக்கு பின்னால் வந்த ஒரு பெரும் கிலாபத், ஒரு பெரிய ஆட்சி தான் இந்த உஸ்மானிய கிலாபத். 1300 வருடம் ஆட்சி செய்த ஒரு கிலாபத் உஸ்மானிய கிலாபத். இந்த ஆட்சியில 2ஆம் உஸ்மானிய கலீஃபா, 32வது கலீஃபா சுல்தான் அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய ஆட்சியில இந்த யூதர்கள் ஒரு ஒப்பந்தம் வச்சு கேட்டாங்க, பலஸ்தீன்ல யூதர்களுக்காக ஒரு சிறிய இடத்தை தருமாறு. அப்துல் ஹமீத்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், நான் ஹயாத்தோடு இருக்கும் காலம், நான் ஹயாத்தோடு இருக்கும் வரையில பலஸ்தீன்ல ஒரு துரும்பை கூட உங்களால ஒரு மண் பிடியை கூட எடுக்க முடியாது. பல லட்சம் மில்லியன் டாலர்களுக்கு விலை பேசப்பட்டது, இடம் கொடுக்கவில்லை சகோதரர்களே. விளைவு 1901 பேச்சு நடக்குது. 1908 7 வருஷத்துல பல சதித்திட்டங்களை யூதர்கள் தீட்டினார்கள். பல உலக நாடுகள் சதித்திட்டம் தீட்டுது. அதுல ஒரு திட்டம் தான் இஸ்லாமியர்களை ஹிலாஃபத்துடைய ஆட்சியிலிருந்து மாத்தணும், இஸ்லாமியர்களை அரபு நாடுகளாக்கி பிரிக்கணும். உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு மிகவும் பகிரங்கமாக எதிர்த்தவர்களில் இஸ்லாமியர்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், அதே போல இப்னு சஊத் போன்றவர்கள் பகிரங்கமாக உஸ்மானிய ஹிலாஃபத்தை எதிர்த்தவர்கள். ஏன் எதிர்த்தார்கள்? உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு வைத்த விமர்சனம், உஸ்மானிய ஹிலாஃபத் ஷிர்க்குடைய ஹிலாஃபத் என்று அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். இன்றும் விமர்சனம் செய்வார்கள். ஏன்? உஸ்மானிய ஹிலாஃபத் சூஃபியாக்களை ஆதரித்த ஒரு ஹிலாஃபத். உஸ்மானிய ஹிலாஃபத்தில் அதிகமான தைக்கா ஜாவியாக்கள் கட்டப்பட்டிருக்கிறது, ஹான்காக்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சூஃபியாக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், வரவேற்கப்பட்டார்கள். இதனால் உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு வைத்த விமர்சனம் ஷிர்க்குடைய ஹிலாஃபத் என்று விமர்சித்தார்கள். விளைவு என்ன? அரபு நாடுகள் பிரிந்தது. முதலாவது இஸ்லாமிய ஹிலாஃபத்தை நாங்க விளங்கணும், ஒரே ஒரு ஹலீஃபா தான் எல்லா அரபு நாட்டுக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரே ஒரு ஹலீஃபா இருப்பார், அவர் சொல்லக்கூடிய சட்டம் தான் நடக்கும். இதை முதலாவது பிரிக்கணும் என்று திட்டம் போட்டார்கள். இதனுடைய விளைவுல அரபு நாடுகளை தனித்தனியாக பிரிக்க ஏற்பாடு செய்தார்கள். கண்ணியமானவர்களே, 1901 நடந்த பேச்சுவார்த்தையில இடம் கிடைக்கல. 7 வருஷத்துக்குள்ள ஹிலாஃபத் முடிவுக்கு வந்தது. உஸ்மானிய ஹிலாஃபத் 1300 வருடம் நடந்த ஒரு ஹிலாஃபத் முடிவுக்கு வருகிறது. விளைவு என்ன கண்ணியமானவர்களே? 1947க்கு முன்னால உலக வரைபடத்தில் இருக்காத இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு, கண்ணியமானவர்களே, 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அறிமுகம் செய்யப்படுகிறது. அடுத்த வருடம் 1949 கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பலஸ்தீனர்கள் அங்கிருந்து அநியாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்ப ஜெருசலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெருசலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 7 அல்லது 7.5 லட்சம் பலஸ்தீனர்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சரித்திரம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த பலஸ்தீனுக்காக சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அதுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் ஆரம்பித்த சண்டை கிட்டத்தட்ட 580 லட்சம் நாட்கள் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மிஞ்சி இருக்கிறது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோர்தானுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியும் இங்கு இருக்கக்கூடிய காசா. கண்ணியமானவர்களே, இந்த 2 பகுதிகளும் தான் இன்று இருக்கிறது. சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. சண்டை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் நீ ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக, நீ ஷாமுக்கு பரக்கத்து செய். ஷாம் என்று சொன்னால் என்ன? உர்துன், ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், சிரியா, இது நாளும் சேர்ந்தது ஷாம். கண்ணியமானவர்களே, இந்த யூதர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கப்படும். எல்லோருக்கும் தெரியும், ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்தான். ஹிட்லர் யூதர்கள் எல்லாரையும் அழிச்சான். ஜெர்மனியில முதலாம் உலக மகா யுத்தம் நடக்குது. ஜெர்மனியில கண்ணியமானவர்களே, அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் அவனுக்கு செய்தி வருகிறது, நாங்க தோற்கடிக்கப்பட்டுட்டோம். அதுக்கான முதல் காரணம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய நயவஞ்சகத்தனங்கள், அவர்களுடைய வேலைகள், செயற்பாடுகள் என்று சொல்லி செய்தி வருகிறது. ஹிட்லர் என்ன செய்கிறான்? பேசக்கூடிய ஒவ்வொரு அரசியல் மேடைகளையும் யூதர்களுக்கு எதிராக பேசுகிறான். யூதர்களோட வியாபாரம் செய்யக்கூடாது, யூதர்களுக்கு என்று சொல்லி மஞ்சள் நிறத்தில் ஒரு நட்சத்திரம் மார்க் அணிஞ்சு வைக்கிறான். இப்படி யூதர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். கடைசியிலே தன்னை சர்வாதிகாரியாக அறிமுகப்படுத்தின ஹிட்லர் என்ன செய்தான்? எல்லாருக்கும் தெரியும்,
அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? யூதர்கள் இல்லாத ஜெர்மனி கிடையாது, யூதர்கள் இல்லாத ஜெர்மனி நாடு கிடையாது, யூதர்கள் இல்லாத உலகம் வேண்டும் என்று சொன்னான். உலகத்திலேயே இந்த யூதர்கள் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தான். கொத்து கொத்தாக யூதர்களை அழித்தான். இந்த யூதர்களை அழிப்பதற்கு இவன் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தான். ஜட்டூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த யூதர்களை அழிப்பதற்கு யூத வதை முகாம் என்று சொல்லப்படும். அந்த இடத்திலே கொத்து கொத்தாக கொண்டு போய் யூதர்களை அழித்தான். வரலாறிலே எழுதுகிறார்கள், சுட்டு சுட்டு கொலை செய்தான். அவனுக்கு அது போதாமல் இருந்தது, அலுப்படைந்தது, சலிப்படைந்தான். அதுக்கு பின்னால் ஒரு விஷ வாயுவை கண்டுபிடித்தான். அந்த விஷ வாயுவை கண்டுபிடித்து ஒரு அறைக்குள் எல்லா யூதர்களையும் அடைத்து விஷ வாயுவை அனுப்பி அந்த யூதர்களை கொலை செய்தான். சொல்ல வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அந்த யூதர்களை அழித்துவிட்டு அந்த ஹிட்லர் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் சொன்னான், நான் யூதர்கள 95% அழித்து விட்டேன், ஆனால் 5% விட்டு செல்கிறேன். ஏன் தெரியுமா? பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த ஹிட்லர் ஏன் இந்த யூதர்களை அழித்தான் என்று உண்மையில விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 5% யூதர்களை விட்டுட்டு போறேன். இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டிலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் யூதர்கள் எந்த அளவுக்கு மோசக்காரர்கள் என்பதாக அவன் சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, பலஸ்தீனுக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஊரில், எங்களுடைய நாட்டில் இஸ்லாமியர்களுடைய ஒரு அடையாள சின்னம் இருக்கும் என்றா அது அழிக்கப்படும் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்போம். கண்ணியமானவர்களே, பலஸ்தீன் எப்படிப்பட்ட இடம்? துஆ செய்யப்பட்ட இடம். அர்லுல் மஹ்ஷர், மஹ்ஷருடைய பூமி அங்கதான், மஹ்ஷருடைய பூமி அங்கதான். இஸ்லாமியர்களுடைய முதலாவது கிப்லா அது. அதே போல் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவதும் அங்கதான். மிஅராஜுடைய அற்புதம் நடந்ததும் அங்கதான். எல்லா நபிமார்களுடைய கால் பாதங்களும் பற்றிருக்கக்கூடிய இடமும் அங்கதான். இவ்வளவு ஒரு பூர்வீகமான இடம். இதுக்காக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஆ ஹத்தா துகாத்திலுல் யஹூத், யூதர்கள் எல்லோரும் கொலை செய்யப்படும் வரையில் கியாமம் வராது என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னா ஹத்தா யகூலல் ஹஜர், இன்னொரு ரிவாயத்துல வஷ்ஹஜர், மரம் பேசும், கல்லு பேசும். அது சொல்லும், யா முஸ்லிம் ஹாதா யஹூதி வராய் ஃபக்துல்ஹு, ஏ முஸ்லிமே, எனக்கு பின்னால ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், வா வந்து சண்டை பிடி, இவனை கொலை செய் என்பதாக கல்லுகள் பேசும் சகோதரர்களே, மரங்கள் பேசும் சகோதரர்களே. யூதர்கள் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, எங்களால் செய்ய முடியுமான வேலைகள் என்ன? ஒன்று, இந்த யூதர்களுக்கு எதிராக பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் கையேந்து துஆ செய்வது. அடுத்ததாக, இந்த யூதர்களுடைய தயாரிப்புகளை நாம் எல்லோரும் எதிர்ப்பது, அவைகளை எடுக்காமல் இருப்பது எங்களால் செய்ய முடியுமான ஒன்று. ஒரு வாலிபர் பேசுகிறார், பலஸ்தீனில் இருக்கக்கூடியவர், நீங்கள் குடிக்கக்கூடிய, யூதர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த குடிபானங்கள் இருக்கிறதே, இது குடிபானம் கிடையாது, எங்களுடைய இரத்தம் என்று பேசுகிறார். சென்ற வார விடிவெள்ளி பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், பலஸ்தீன் குழந்தைகள் இப்பொழுது பட்டினி சாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநியாயங்கள் தலைக்கேறிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் என்னென்று சொன்னா உலகத்துடைய சர்வசாதாரணமான விடயங்களிலே பிளவுபட்டு கொண்டு, பிரச்சினைப்படுத்திக் கொண்டு, எங்களுக்கு மத்தியில் குரோதங்களோடு நான் அவரை மன்னிக்க மாட்டேன், நீ எனது மையத்துக்கும் வரக்கூடாது என்றெல்லாம் பிரிந்து கொண்டு, வியாபாரத்திலே போட்டி, கொடுக்கல் வாங்கலே போட்டி, கண்ணியமானவர்களே போட்டி, பொறாமை, அதே போல் உலகத்துடைய ஆசை எங்களை ஆட்டி படைக்கிறது. அதனால் வந்த விளைவுகள், ஹராத்திலே கை வைப்பது, வட்டியை சர்வசாதாரணமாக செய்வது, வாலிபர்கள் பாவனைகளிலே அடிமையாகிக் கொண்டு போகிறார்கள். கண்ணியமானவர்களே, அங்கே ஒரு கூட்டம் இஸ்லாத்துடைய அடையாளத்திற்காக உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாலிப கூட்டங்கள். ஆனால் இங்கே எங்களுடைய சமூகம் இன்று அந்த பாவனைகளுக்கு அடிமையாகி பெற்றோர்களை மதிக்காதே ஒரு கூட்டமாக உருவாகி கொண்டு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய பகுதியில் இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய பகுதியில் நாம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா இருக்கக்கூடிய 10 வருடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு இபாதத்து தான் உல்ஹியா கொடுத்தது.
எனவே கண்ணியமானவர்களே, வரக்கூடிய அந்த உல்ஹியாவுடைய இபாதத்தை நாம் எல்லோரும் முடியுமான அளவு அதனுடைய சட்டங்கள் பேசப்படும், அதை சரியான முறையில் தெரிந்து அந்த நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வோம். கியாமத்துடைய நாளையில நாம் அறுக்கக்கூடிய பிராணிகள் ஒவ்வொன்றும் கியாமத்துடைய நாளையில் வரும். இன்னஹா லதஅதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அல்லாஃபிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பிராணி கியாமத்துடைய நாளையில் இவருக்காக வந்து சாட்சி சொல்லும். அதனுடைய ரோமங்களோடு எலும்புகளோடு அதாவது கொம்புகளோடு அந்த பிராணி வரும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே எங்களால முடியுமானதோ உலகத்தில் என்னென்ன விடயங்களுக்கு செலவு செய்கிறோம், அநியாயமாக வீண்விரயம் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம். முடியுமான அளவு உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் ஈமானோடு, ஈமானுக்கு பாதகம் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் செய்வாயாக. எல்லா விதமான முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உரிமைகளை, உடைமைகளை, சொத்து செல்வங்களை, வியாபார ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமிய நாடுகளை, பெண்களை, மதரசாக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் செய்வாயாக. முசீபாத்துக்களை விட்டும், ஃபித்னாக்களை விட்டும், குழப்பங்களை விட்டும், பிளவுபட்டு திரிவதை விட்டும் பாதுகாப்பாயாக. வீட்டுக்கு வீடு ஆலிம்களை, ஹாஃபில்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் சாலிஹான வாலிபர்களை, வாலிப பெண்களை உருவாக்குவாயாக. முன்மாதிரியான ஊராக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் ஒரு மூத்து இருக்கிறது என்ற சிந்தனையோடு, ஈமானோடு, சரியான அகீதாவிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திரு கலிமாவை மொழிந்தவர்களாக, சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக, நெற்றி வேர்த்தவர்களாக, சிரித்த முகத்தோடு யா அல்லாஹ் எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ் மூத்துக்கு பின்னால் எங்களோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து நல்ல மனிதர், சுவர்க்கவாதி என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பண்புகளை, அகலாக்குகளை சீராக்குவாயாக. ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கையேந்த கூடிய முஃமின்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.